ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவா குழந்தை இழந்துட்டான்னா அடுத்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நரக வேதனையாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நடுவில் நிறைய மிராக்கிள் பாபா நடத்தினார் எனக்கு. ஆக்சுவலாக அந்த பீரியடில் 2016லேருந்து 18 வரைக்கும் தீ மேலே நிற்கிற மாதிரி, முள்ளு மேலே நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். எங்கேயும் போக பிடிக்காது, யாராவது ஏதாவது கேட்டுருவாளோங்கிற பயம், ரொம்ப சங்கடம். அதனால நான் மனுஷால்கிட்டே பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். எப்படி இருந்தேன் நான், இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி தான் இருந்தேன் நான் அப்போது. அதனால இந்த குழந்தை இல்லைன்னு சொன்னால் அது என்னை ரொம்ப பாதிக்கும். அவளுக்காக நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுவேன் ஆக்சுவலாக. இதுதான் உண்மை. அதனால நான் ஒவ்வொரு யாகம் பண்ணும்போதும் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் யாகம் பண்ணுறதுக்கு ரொம்ப துடிப்பேன். என்ன காரணம்னா, எல்லாருக்கும் எல்லாம் நடந்துடணும் அப்படிங்கிற ஆசை எனக்கும் உண்டு. அதுதான் காரணம். ஸோ ரொம்ப டீப்லி ஒரு ஹர்ட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, நம்மளால் மறக்க முடியாத சில வேதனைகள் லைஃப்பில் இருக்கும். அதை ரிவீல் பண்ணவே எனக்கு இஷ்டம் இல்லை. பட் ஏன் இந்த யாகம் எனக்கு ஸோ ஸ்பெஷலுங்கிறதுக்கு ரீசன் இதுதான். அந்த 2 வருஷ காலகட்டம் எவ்வளோ கொடுமையானதுன்னு எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் என் கூட இருந்த ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? என் பாபுக்குட்டி மட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் என்னை அப்படி பார்த்துட்டார், அப்படி தாங்கினார். என்ன நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை தாங்கி பிடிச்சின்றவர் என்னோட பாபுக்குட்டி. அதில் நடந்த மிராக்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், முதலே நீங்கள் போய் பார்த்தேன்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மகா புருஷர், பரபிரம்மம் நம்ம கூட இருந்து, இவ ரொம்ப இமோஷ்னல், இவ இதை தாங்கிக்க மாட்டான்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சனாலேயோ என்னவோ ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் அந்த டைமில் நடத்தினார் அவர். சும்மா இருக்கிற கதவு ஓப்பன் ஆகும், ஊஞ்சலில் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படி ஆடிகிட்டே இருக்கும் ஊஞ்சல். ஏன்னா யாரும் இல்லையா என்னை பார்த்துக்க, அவர் உட்காந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேன் ஓடலைன்னா, பாபுக்குட்டி ஃபேனே ஓடலை, என்னவோ போச்சு போவோம், யார் இருக்கா நம்மளுக்கு செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேனா, இந்த பக்கம் வரும்போது ஃபேன் ஓடின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணின்னு இருப்பேன். ஒரு நாள் அன்றைக்கி பயங்கர ஸ்மெல் வந்துடுது. வினிகர் போட்டு துடைக்கிறேன், எலுமிச்சம்பழம் போட்டு துடைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் ஆனோடனே நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். பாபுக்குட்டிகிட்ட சொல்கிறேன், பாபா என்னால் முடியல, நீங்களாச்சும் இந்த ஃப்ரிட்ஜ் ஆச்சு இப்படி தான் இருக்கணும்னா இது இருந்துட்டு போட்டு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். 2 நாளாக படாத பாடுபட்டு தொடச்சி கிடிச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் அவர்கிட்ட இந்தாங்கன்னு தூக்கி போட்டு போயிட்டேன்னா, சாயங்காலம் ஒரு 4-4:30 மணி இருக்கும்.